உத்தரவு போட்ட காணியையே விடாமலுக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த இராணுவத்தினுடைய ஒரு அளவாடித்தனத்தை மன்னிக்கிறார்கள். அது நல்ல வடிவாக புதிய இடத்துல உரிய ஆட்களை எடுத்துரைக்கணுன்ற என்னுடைய வேண்டுகோள். மற்ற இடத்துல உண்மையான பிரச்சனை விட முடியான்னு சொல்லுவாங்க. இது உடைச்சல் காணி இல்லை, அது பெரிய அளவும் இல்லை, 90-100 ஏக்கருக்கு உட்பட்ட பிரச்சனை. ஏன் இவ்வளவு தூரம் இழுத்தடிக்கிறது முடியவில்லை. பெரிய யாரையும் குற்றம் சொல்ல வரையில்லை. பெரிய இடத்துல உரிய வகையில் டீல் பண்ணால் இந்த பிரச்சனை தீர்க்கணும். நான் சொல்லக்கூடிய ஆலோசனை தம்பி டாக்டருக்கு 12 கோடிகள் வன்னி எம்பி செல்லியாரமாக செய்யணும். பார்லிமெண்ட்டில் உங்களை காலப்போம். எனவே நீங்களா ஜனாதிபதி என்ன பிறகு நாட்டுக்கு ஜனாதிபதி நீங்களா இதை எனக்கு இந்த பிரச்சனை தெரியுமோ தெரியாது. நான் சொன்ன ஆர்டரை அமுல்படுத்தாமல் பொய்யை சொல்லி இதை இழுத்தடிக்கிறார்கள் என்ற உண்மை ஜனவரிக்கு தெரியுமோ தெரியாது. இதுவரையில் தெரிய வைக்கிறது. நாட்டில் தங்களுக்கு தலைவர்கள் கூடி போச்சு, அரசாங்கத்திலையும் அதிகாரிகள் கூடி போச்சு. ஒருவரை மிஞ்சி ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு பெரிய ஒரு அவமதிப்பையும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நானே எழுதுவேன், நாளை கழுவேன். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு எவ்வளோ தூரம் நான் திருப்பி நான் சொல்கிறேன். உங்களோட பிரச்சனை மற்ற காணிக்கையோட ஒப்புடைக்கு பிரச்சனை இல்லை. இது என்ன கொடுக்க சொன்னதே கொடுக்காத வச்சுருக்காங்க. மற்ற இடத்துல கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க, கொடுக்க சொல்லி இது நாட்டிலுள்ள மிக உயர்ந்த பதவியில் உள்ளவர் கொடுக்கணும்னு சொல்லி போட்ட ஆர்டரை கொடுக்கானுகை பண்ணுறதுக்கு எந்த அதிகாரிக்கு